ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்னஸ் வாய்ஸ் 2.0 சேனல். கடைசி பாட்டுல என்ன நடந்தது அப்படின்னா, ரீனா அந்த குகைக்குள்ள போய் சுதா ஆண்டியை காப்பாத்திடுறா. அந்த இடத்துக்கு தம்பியும் தங்கச்சியும் வந்துடுறாங்க. தங்கச்சி யதார்த்தமா அந்த குகையை எப்படி சுத்தி பாப்பா பாருங்க. பின்னாடியே அன்னகாரன் மயக்கத்திலே இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ, வா சீக்கிரம் போலாம் அப்படின்ற மாதிரி அன்னகாரன் கூப்பிடுறான். இங்க சாமியார் ராட்சசனுக்கு அப்படியே மருந்து போட்டுட்டு இருக்காரு. அன்னங்கார ரூபத்துல இருக்க அந்த ராட்சசன் அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். என்னை விட்டு போகணும்னு நினைச்சேன், இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைச்சேன் அப்படின்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரை பார்த்து அப்படியே அன்னங்காரன் சொல்றான். இவன் என்ன நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறானே அப்படின்ற மாதிரி சாமியார் அப்படியே பாக்குறாரு. இந்த மாதிரி ஏதாவது உன்னை நினைச்ச நானே உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் விடு, இன்னைக்கு பௌர்ணமி, அந்த ரீனாவை எப்படியாவது நம்ம இங்க கூட்டிட்டு வந்து நம்ம நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அன்னங்காரன் சொல்றான். சாமியாரோ, நீ என்ன பைத்தியமா? ரீனாவை தூக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த நரசிம்மம் வருவான். அவனை எதிர்த்து போராடுற நிலைமையிலேயே நீ இல்ல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்றாரு. இன்னைக்கு மட்டும் நான் நினைச்சதை சாதிச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு 2 மடங்கு சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நரசிம்மனோட சக்தியும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அன்னங்கார் அப்படியே பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் ரீனா பாட்டி கிட்ட அப்படியே சொல்லிட்டு இருக்கா. ரிஷப் இருந்துட்டு கமலாபுரத்துக்கு வெளியில ஒரு கிராமத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்காக அவன் போயிருக்கான், திரும்ப வந்துருவான். அது மட்டும் இல்லாம அவன் பண்டிதர் கூட கோவில்ல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுறா. தங்கச்சியோ பாட்டியை சமாதானப்படுத்துறதுக்காக, பாட்டிக்கு எந்த டென்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்றீங்களானே அப்படின்ற மாதிரி அவ யோசிக்கிறா. பாட்டியோ அப்படியாமா, அவன் எங்கேயாவது ஒரு பக்கம் நல்லா சேஃப்டியா இருந்தா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அன்னகாரனும் அப்படியே ரீனா ரூம்ல வந்து பாக்குறான். பார்த்தா ரீனாவே ரூம்ல இல்ல. ரூமுக்கு வெளியில வந்து அப்படியே டென்ஷனா இந்த பக்கம் கோவமா அப்படியே கத்திட்டு இருக்கா. எங்க போனா இவ அப்படின்ற மாதிரி. வேலைக்காரி அந்த பக்கம் தான் சுத்திட்டு இருக்கா. இவன் வர்றதை பார்த்துட்டு என்ன என் செல்லக்குட்டி இங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே பாக்குறா. பார்த்தா அன்னகாரன் அப்படியே டென்ஷன்ல பேசிட்டு இருக்கும் போது அவனோட ரூபம் கோவத்துல அப்படியே ராட்சசனா மாறுது அந்த கண்ணு. இத வேலைக்காரி பாத்துறா. என்ன ராட்சச மாதிரியே இருக்கானே, அப்போ இவனோட உடம்புக்குள்ள இருக்கிறது ராட்சசனா அப்படின்ற மாதிரி அவ பயந்து தெரிச்சு ஓடுறா. ரீனா இங்க அப்படியே சோஃபால படுத்துட்டு இருக்கா. இத அன்னங்காரன் அப்படியே பாத்துறான். ரிஷப் இந்த பக்கம் குகையில அவனோட முகத்தை தண்ணியில அப்படியே பாக்குறான். பார்த்தா அது நரசிம்மனோட ரூபம். நான் எப்படி, அதுவும் இந்த ரூபத்துல, இதனால எனக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆபத்தாகுமா? இல்ல எல்லாத்தையும் விட்டு நான் விலகி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா ரீனாவோட வாய்ஸ் கேக்குது. ரீனா அப்படியே மயக்கத்திலேயே கூப்பிடுறா. ரீனா ஒரு தூண்ல சாமியார் கட்டி போட்டிருக்காரு. இது அப்படியே மயக்கத்துல அப்படியே பாக்குறா. நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. மறுநாள் ரீனா வீட்டுல இருக்கா. பாட்டி இருந்துட்டு நேத்து நைட்டு எங்கம்மா நீ போன அப்படின்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. பாட்டி எனக்கே தெரியல பாட்டி, நான் தூங்கிட்டு இருக்கும் போது மயக்கத்துல அந்த ராட்சசன் என்ன தூக்கிட்டு போயிட்டான் பாட்டி. என்ன நடந்தது, என்னை யாரு காப்பாத்தினா எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி. ஆனா ஒண்ணு, அந்த ராட்சசன் மாதிரியே இன்னொருத்தன் இருக்கான்றது மட்டும் எனக்கு தெரியும் பாட்டி. மயக்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இதை கேட்ட வேலைக்காரியா, ஒரு ராட்சசனையும் வச்சு சமாளிக்க முடியல, இதுல இன்னொரு ராட்சசன் வேற இருக்கானா அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. ரீனா வந்துட்டு சாமியார் கூட அந்த ராட்சசனும் இருந்தான், நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம என்னோட ரத்தத்தை எடுக்கணும்னு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அப்படின்னு அவ சொல்றா. உடனே அப்பாவோ, இது முக்கியம் கிடையாது, ரிஷப் வெளியில இருக்கான், ரிஷப் எப்படியாவது நம்ம காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அப்பாவும் தம்பி இந்த பக்கம் கிளம்புறாங்க. உடனே அண்ணகார இருந்துட்டு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்பா இருந்துட்டு முதல்ல நீ வீட்டுல எங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ரிஷப் இந்த பக்கம் கோவில் அப்படியே மயக்கத்துல கிடக்குறா. அங்க போலீஸ் சாமியார் வந்துடுறாரு. யார் இது, யார் படுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே எழுப்பிடுறாரு. என்னப்பா இந்த காட்டு பக்கத்துல சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு. ரிஷப் எதுவுமே சொல்லாம அப்படியே காட்டு பக்கம் அப்படியே வேகமா போறான். அப்பாவோட தம்பியோட குரல் கேக்குது. ரிஷப் இந்நேரத்துல போய் எங்க தேடுவோம் இந்த காட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மட்டும் கேக்குது. ரிஷப் இருந்துட்டு இவங்க யாரு கண்ணிலே நம்ம படக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ரீனாவோ சாமி முன்னாடி நின்னு அவ கையில அப்படியே சூட ஏத்திட்டு சாமிக்கு அப்படியே ஆரத்தி காமிக்கிறா. ரிஷப் வர வரைக்கும் நான் இதை நான் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. பாட்டியும் தங்கச்சியும் எவ்வளவோ சொல்றாங்க, வேணாம் உன் கை வெந்து போயிடும், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி. இல்ல ரிஷப்க்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், நான் இதை பண்ணிதான் ஆகன்னு சொல்லிட்டு ரீனா ரொம்ப பிடிவாதமா இருக்கா. ரிஷப் வீட்டுக்கு வந்துறான். வந்த உடனே ரீனாவை பார்த்துட்டு அப்படியே கையை தட்டி விட்டுறான். ரிஷப்பை பார்த்த உடனே இவளும் போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பா இருந்துட்டு சொல்றாரு, ரிஷப் தான் வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் ராட்சசன் பத்தி யாரும் வீட்டுல எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. வேலைக்காரியும் அண்ணனுக்கு அப்படியே தண்ணி கொடுத்துட்டு இருக்கா. தண்ணி கொடுத்துட்டு அவ அப்படியே வெளியில போவா பாருங்க. அண்ணங்காரன் வேலைக்காரியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இவ உடனே பயத்துல அப்படியே நடுங்குறா. என் பக்கத்துல மட்டும் வந்துடாத, வந்த அப்படின்னா திருநீர் இருக்கு உன் மேல போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுறா. அண்ணங்காரனும் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறான். இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி. வேலைக்காரியோ ஐயோ அவசரப்பட்டுட்டோமே, இப்ப இவன் என்ன பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி அவ யோசிக்கிறா. அதுக்கு அண்ணங்காரனும் அப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சு உடனே நான் எப்படி சும்மா விடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு வேலைக்காரியோ தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். அதுக்கு இவனும் அப்ப உன்னால எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு, நான் சொன்னது அப்படியே செய் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ரிஷப் வந்துட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடறதுக்காக வரான். அப்போ ரீனாவோட வாய்ஸ் கேக்குது, என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி. அப்படின்னு நடந்ததெல்லாம் இவன் நினைச்சு பாக்குறான். அந்த ராட்சசன் கூட இவன் சண்டை போட்டுதான் ரீனாவை அப்படியே கூட்டிட்டு வந்திருப்பான். அப்போ நம்மளுக்கு காமிக்கல, அப்படியே இப்ப காமிக்கிறாங்க. ரிஷப்க்கு மறுதிருப்பி அந்த சத்தம் கேக்குது, யாரோ காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி. இவன் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். ரீனாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. ரீனா இங்க இருக்காளே, அப்புறம் யாரு இந்த மாதிரி கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். வேகமா எந்திரிச்சு போயிடுறான். உன் மண்டைக்குள்ள அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி. இவன் அப்படியே யோசிச்சு பாக்குறான், யாரு நம்மள கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி. பார்த்தா அது அண்ணி.
இது அண்ணியோட வாய்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அன்னைக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்னு நம்ம போய் காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். எங்க அண்ணிய அண்ணங்காரன் அப்படியே தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து ஒரு மரத்துல அப்படியே கட்டி போடுறான். அவளும் அப்படியே கெஞ்சுறா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, என்ன எதுக்கு கட்டி போடுறீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்கிற, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அண்ணி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். அதுக்கு அவனும் நீ ரிஷப் கூப்பிடு, ரிஷப் வந்து உன்னை காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். ரிஷப்பும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து அண்ணி கையில இருக்க அந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு, அண்ணி நீங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு அண்ணியோ நீயும் வா அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ராட்சசன் வந்துடுறான் அண்ணி முன்னாடி. அன்னிக்காரி அப்படியே பயந்து போய் நிக்கிறா. அவ கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுக்கிறான். இந்த சைடே ரிஷப்போ விட்டுரு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். உனக்கு நான் தானே வேணும், என்ன வேணா பண்ணிக்கோ, தயவு செஞ்சு அவங்களை விட்டுரு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி பாக்குறான். அந்த ராட்சச கேட்கவே மாட்டேங்கிறான். அவளை பிடிச்சி அப்படியே இழுத்து காலை வச்சு அவன் வச்சு நசுக்குறான். அவங்க அப்படியே வலியால துடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஊருக்குள்ள வேலைக்காரி போய் காட்டுக்குள்ள ராட்சச மாதிரியே இன்னொருத்தன் இருக்கான். அவங்க கிட்ட நம்ம ரீனாவோட அண்ணி மாட்டிக்கிட்டாங்க, தயவு செஞ்சு வாங்க போய் காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி வேலைக்காரி கூப்பிடுறா. ஊருக்காரங்க சொல்றாங்க, இதனால நமக்கு என்ன யூஸ், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு வேலைக்காரியோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, இன்னைக்கு இவங்களுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னா அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேலைக்காரி இந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே உசுப்பேத்தி விடுறா. அது மட்டும் இல்லாம நான் சொன்னது நீங்க எல்லாம் நம்பல, எல்லாம் வாங்க போய் காட்டுக்கு போனாதான் என்னன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி அவ அப்படி பேசி பாக்குறா. இந்த பக்கம் ரீனா காட்டுக்குள்ள ரிஷப்ப தேடிட்டு அண்ணங்காரன் தங்கச்சி எல்லாம் வராங்க. அண்ணியோட வாய்ஸ் கேக்குது. இதை கேட்ட உடனே ரீனா, இது அண்ணியோட வாய்ஸ் ஆச்சே, அன்னைக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறா. அந்த ராட்சசன் அப்படியே அந்த அண்ணியை அப்படியே தூக்கி கல்லு மேல போட்டுறான். அவங்களுக்கு மண்டையில அடிபட்டு சாவர நிலைமைக்கு போயிடுறாங்க. ரிஷப் இருந்துட்டு அந்த நரசிம்ம ரூபத்துல அப்படியே பக்கத்துல வரான். அண்ணி உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்ற மாதிரி அப்படியே வரான். கரெக்டா ஊர் மக்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ராட்சசனும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடறான். வேலைக்காரி சும்மாவே இல்லாம, பாத்தீங்களா நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா, இங்க பாருங்க அண்ணி இப்படி செத்து கிடக்குறா, இது காரணமே இவன் தான், இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படியே உசுப்பேத்தி விடுறா. கரெக்டா அந்த இடத்துக்கு அண்ணங்காரனும் வந்துடுறான். என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவனும் பாக்குறான். வேலைக்காரியும் இங்க பாருங்க உங்க பொண்டாட்டி செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். உடனே அண்ணங்காரனும் ஒரு ஆக்டிங் போட்டுட்டு என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி பக்கத்துல போறான். ஊர் மக்கள் எல்லாம் இவனால உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிக்கிறாங்க. போகாதீங்க அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துக்கு ரீனாவும் வந்துடுறா. நீ நரசிம்மனோட அவதாரம் தானே, எல்லாத்தையும் காப்பாத்தணுமே தவிர இந்த மாதிரி எல்லாத்தையும் கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இவ கோவப்படுறா. நம்ம ரிஷப்க்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியில இருந்து இன்னும் வெளியில வரல. அண்ணியை நம்மளால காப்பாத்த முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஊர் மக்கள் எல்லாம் இந்த மாதிரி பேசுறத பார்த்து இன்னும் அவனுக்கு எச்சா கோவம் வருது. இவங்க கூட சேர்ந்துட்டு ரீனாவை இந்த மாதிரி பண்றாள் அப்படின்னு நினைச்சு இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அண்ணி செத்ததுக்கு காரணமே நீதான் அப்படின்ற மாதிரி ரீனா பழி போட்டு பேசுறா. உடனே ரிஷப்க்கு கோவம் வந்துருது. ஒரு கல் எடுத்து அப்படியே அந்த இடத்த அப்படியே தூக்கி போடுறான். அப்படியே எல்லாரும் அதிர்ந்து கீழே போய் விழுகுறாங்க. வீட்டுல பாட்டியோ அப்படியே அண்ணனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. நடந்தது நடந்து போச்சுப்பா, விட்டுரு, இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியை நம்ம உயிரோடு கொண்டுட்டு வர முடியாது, அடுத்து என்ன நடக்குதுன்றதுதான் நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. உடனே அண்ணங்காரனும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த நரசிம்மன் மட்டும்தான், அவன் தான் என் பொண்டாட்டி கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பழியும் தூக்கி அவன் மேல தூக்கி போட்டுறாங்க. ஆமா பாட்டி, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அண்ணின்னு சொல்லிட்டு ரிஷப் இருந்துட்டு ரொம்ப உயிரை விடுவான், இப்ப எங்க போனா, ரிஷப் எங்க அப்படின்ற மாதிரி அண்ணங்காரன் கேக்குறான். இதை கேட்ட உடனே ரீனாவும் அப்படியே அழுதுட்டு போயிடுறா. பாத்தீங்களா பாட்டி, நான் என்ன கேட்டுட்டேன், ஏன்னா எப்படி ஏன் இவ்வளவு கோவமா போறா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். இந்த வீட்டுல யாரு எந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்றது ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி அண்ணனும் அப்படியே ஒரு ஆக்டிங் போட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் வேலைக்காரியோ தங்கச்சியை போய் அப்படியே கட்டி பிடிக்கிறா. என்னால புரிஞ்சுக்க முடியுது, உங்க அண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துற மாதிரி அவ பேசுறாளாமா. உடனே தங்கச்சி அவளை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுறா. இந்த வீட்டுல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தங்கச்சி இந்த பக்கம் ரொம்ப கோவமா இருக்கா. வேலைக்காரியும் ஆமா அப்பப்போ வராங்க போறாங்க, அவங்க மேல உங்களுக்கு எல்லாம் டவுட்டே வராதே அப்படின்ற மாதிரி ரிஷப் தான் அப்படியே மறைமுகமா சொல்றா. தங்கச்சிக்கு ஒண்ணுமே புரியல, எல்லா தப்பையும் பண்ணது அந்த ரிஷப் தான், ரிஷப் ரூபத்துல இருக்க அந்த நரசிம்மன் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே திருப்ப பாக்குறாங்க. இந்த பக்கம் கிராமத்து ஆண்டியோ அந்த நரசிம்மனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போறாங்க. அவங்களுக்கும் ஒரு பயம், போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பயத்தோடயே தான் போறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துலயும் அந்த நரசிம்ம ரூபத்துல இருந்து ரிஷப் மாறிடுறான். இதை பார்த்த உடனே அந்த கிராமத்து ஆண்டிக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி. அது என்னது, ரிஷப்பா அதாவது நரசிம்மனோட அவதாரம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய்.